துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரை வசனத்தை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு நீங்க ஒருவர் மாத்திரம் தான் துதிக்கு பாத்திரர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்க ஒருவர் தான் வணக்கத்துக்குரியவர், எங்க வணக்கம் உங்களுக்கு மாத்திரம் தான்ப்பா. எங்க கைகள் குவிகிறது என்றால் அது உங்க நாமத்துக்கு மாத்திரம் தான். எங்க கைகள் உயர்கிறது என்றால் அதை உம்மை உயர்த்தும்படி தான், உம்முடைய நாமத்தை சொல்லி உம்மை மகிமைப்படுத்தும்படியாக தான். ஓ ஹalleluya. சர்வ சிருஷ்டிகளே ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாலை வேளையில கூட எங்களை உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா ஐயா ஐயா, நாங்கள் வேற யார் இடத்துல செல்ல முடியும்? ஜீவன் நிறைந்த வார்த்தைகள், வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள், எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்க வார்த்தைகள், பிறருகை வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் அல்லவோ உள்ளது. ஓ ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ஹalleluya. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினார் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினார் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாலம் என் தஞ்சமே, அனுதினம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி
கூட எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்றது ஆண்டவரப்பா நீங்கள் உங்கள் கண்களை வச்சு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. எங்களுக்குள்ளே இருக்க சுயம் ஆண்டவரப்பா சில நேரங்களில் நாங்களே டிசிஷன் எடுக்கிறோமே, அந்த காரியங்கள் எல்லாம் சிறுகட்டும். உங்கள் வார்த்தையை இன்னும் அதிகமாக சார்ந்திருந்து உங்கள் வார்த்தையை மையப்படுத்தி உங்கள் வார்த்தையே சுற்றி சுற்றி வந்து அதையே ஆண்டவரப்பா வெளிப்படுத்த அதன் ஆண்டவரப்பா அதை வேறாய் வைத்து வாழ ஆண்டவரப்பா எங்களை அப்ப கொடுக்குறோம். ஆண்டவரே துதி. பிரைஸ் லார்ட். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்கிறேன். கடந்த வாரத்தில் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தின் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 அதிகாரம் தலைப்பாக விசுவாச வாழ்வு அப்படின்ற தலைப்பை அதை கொடுத்து அதை பார்த்தோம். ரட்சிப்பை குறித்து படித்தோம். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். ஸோ ரட்சிக்கப்பட்டுறதுக்கு விசுவாசம் தேவை. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தொடர்ந்து அந்த ரட்சிப்பை காத்து பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு விசுவாசம் தேவை. தொடர்ந்து வளர்வதற்கும் விசுவாசம் தேவை. அடுத்தது சாட்சியாக ஊழியம் செய்வதற்கு சாட்சியாக வாழ்வதற்கு இந்த விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து நடக்க வேண்டியிருக்கு. உலகத்திற்கு தேவன் தம்மை சிருஷ்டிப்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்க 1 அதிகாரத்தில் அதுதான் படுத்திருக்கிறேன். ஆனால் தேவ மகிமையை சிருஷ்டிப்புகளுக்கு ஒப்பாக அவர்கள் மாற்றினார்கள். அதனாலே உலகம் அசுத்தத்திற்கும் காமவிகாரத்திற்கும் கேடான சிந்தைக்கும் தேவன் அதை ஒப்பு கொடுத்தார். ஸோ தேவன் தீர்மானித்திருக்கிற நியாய தீர்ப்பு கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்தின் கடைசி வசனம். தேவன் தீர்மானித்திருக்கிற அந்த நீதியான நியாய தீர்ப்பு பிரைஸ் லார்ட் இருக்கிறது அவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்திற்கு ஹல்லேலூயா ஆமென். 2வது அதிகாரத்தில் 1 அதிகாரத்தில் காணப்பட்ட மக்களை போல நாங்கள் பாவம் செய்யவில்லை. அவங்க 1 அதிகாரத்தில் இந்த உலக மக்கள் தேவனுடைய மகிமையை சிருஷ்டிப்புகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள், பறவை மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதனால் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கும் இழிவான காம விகாரத்துக்கும் அசுத்தத்துக்கும் தேவன் ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட பெரிய பாவ லிஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போது 2வது அதிகாரத்தில் பவுல் அட்ரஸ் பண்ணுறது இந்த 1 அதிகாரத்தில் பாவம் செஞ்ச மக்களை போல் நாங்கள் இல்லை, நாங்கள் சன்மார்க்கமாக வாழ்கிறோம், நாங்கள் பக்தி மார்க்கமாக வாழ்கிறோம் அப்படின்ற மக்களுக்காக அது எழுதப்பட்டது. அவங்கள எண்ணத்தில் கொண்டு எழுதுகிறார். ரட்சிப்பை குறித்து எழுதாமல் அவங்கள தேவன் 1 அதிகாரத்தின் கடைசியில் நீதியான நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் அந்த நியாய தீர்ப்பு
இருக்கிறது. அப்போ தேவன் எவ்விதமாய் நியாயம் தீர்க்கிறார் என்பதை 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். How does God judge? எவ்விதமாய் தேவன் நியாயம் தீர்க்கிறார். 2வது அதிகாரத்துக்கு நம்ம தலைப்பு சொல்லணும்னா, தேவன் எவ்விதம் நியாயம் தீர்க்கிறார். நீங்கள் இந்த வேத பாட வகுப்புக்கு வரும்போது தயவுசெய்து ரோமருக்கு எழுதின நிருபத்தை தினந்தோறும் வாசிங்க. அப்போது நீங்கள் வாசிச்சுட்டு வந்து இப்போ நாங்கள் சொல்லும் போது ஒரு சில காரியங்கள் புரியும். அடுத்தது புரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வீட்டில் போய் திரும்ப படிங்க, இன்னும் கூடுதலாக புரியும். 2வது அதிகாரத்தில் How does God judge? தேவன் எவ்விதம் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்ற காரியத்தில் ஒரு 3 உண்மைகளை நம்ம தெரிய வேண்டியிருக்கு. என்னென்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமானது. இட் இஸ் ரியல். சிலர் என்ன சொல்கிறாங்க, தேவன் 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார். அதனால் அன்பான தேவன் என்ன பண்ண மாட்டார், நியாயம் தீர்க்க மாட்டார், நரகத்தை தள்ள மாட்டார், வேதனை இருக்கு, அவர் அன்பானவர், அவர் நரகத்தில் சில கள்ள உபதேசங்கள் அதெல்லாம் போதிக்கிறாங்க. நியாய தீர்ப்பு நிச்சயமானது, ரியலாக நடக்க போகிற ஒரு காரியம். ஆமென். தேவன் அன்புள்ளவர், அதே சமயத்தில் அவர் நீதி உள்ளவர். அவர் பக்கம் அன்பாக இருக்கிறார், அதனால் அட்வொகேட்டாக செயல்படுகிறார். அவர் நீதி உள்ளவராக இருந்து நியாயாதிபதியாக ஜட்ஜாக செயல்படுவார். ஸோ அதனால் தேவனுடைய அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நரகெல்லாம் கிடையாது, இவங்களாம் கதை வளர்ந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்திலேயே ஒரு கூட்ட கள்ள உபதேசம் பின்பற்றுகிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமானது, ரியல், இட்ஸ் ரியல். சங்கீதம் 50:4-6 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க, அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென். கிறிஸ்து பலியானதுனாலே அவரோடு கூட உடன்படிக்கை நாம் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதி அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதி. அப்போ நிச்சயம் இருக்கு, பரிசுத்தவான்கள் கூட்டி நியாய தீர்ப்பு இருக்கு. மாத்திரமல்ல, எபிரேயர் 12வது அதிகாரம் நம்ம எங்கு வந்து சேர்ந்திருக்கிறோமா, 22-24 வரைக்கும், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், நீங்கள் எங்க வந்திருக்கிறீங்கன்னா சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும், 1000-10,000 தேவ தூதர்களினிடத்திற்கும், 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். யாவருக்கும் நியாயாதிபதியா இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்தீர்கள். அப்போ கண்டிப்பா யாவருக்கும்னா எல்லாருக்கும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால நியாய தீர்ப்பு இது நிச்சயம் இருக்கிறது. ஆமென். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால், முந்தி அது நம்மிடத்திலே துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். முந்திஜி அது தேவனுடைய வீட்டில் துவங்குமா, அது கூட எங்கேருந்து துவங்குமா, நீ இன்னொரு மூப்பரிடத்துலேருந்து துவங்குங்கள். அப்போது தேவனுடைய வீட்டிலே இந்த நியாய தீர்ப்பு இருக்குன்னா சுவிசேஷ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு, ஐயோ அவங்களுடைய முடிவு என்னமா இருக்கும்.
அதை யோசிக்கணும். அப்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. இது வந்து கற்பனை, இது பொய், இது இல்லை. தேவன் அன்பாக இருக்கிறார். இந்த அன்பான தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார், தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கள்ளோபதேசக்காரர்கள். God is love. Yes, God is love, but love is not God. உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? அன்பே கடவுள்ன்றான். அன்பே கடவுள் இல்லை. கடவுள் அன்பாக இருக்கிறார், ஆனால் அன்பு கடவுள் இல்லை. புரியுதா என்னன்னு தெரியல. கடவுளுக்குள் அன்பு இருக்குது, அன்புலாம் கடவுள் இல்லை. கடவுளுடைய பல குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம் அன்பு. ஆனால் அந்த அன்பே கடவுள், அன்பு மட்டும்தான் கடவுள்ன்றது தான் தப்பு. அவர் தண்டிப்பார், நியாயம் தீர்ப்பார், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஸோ அதனால் இந்த நியாய தீர்ப்பு என்பது உண்மை, இது பொய் இல்லை, இது உண்மை, நிச்சயமானது. ரெண்டாவது, தேவனுடைய நியாய தீர்ப்பு பட்சபாதம் இல்லாதது, நோ பார்ஷியாலிட்டி. தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆளை பார்த்து இவங்கள பார்த்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கிற கோர்ட்டு தீர்ப்புல எப்படி பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஈடி போவோம், யாருக்கு ஈடி போவாது. சோதரம் இதெல்லாம் வந்து பட்சபாதத்தோடு இன்றைக்கி இருக்கிற நியாய தீர்ப்பெல்லாம் தேசத்தில் நடக்கும். அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிலாம் நடக்கும். ஆனால் தேவனுடைய வீட்டில், தேவனிடத்தில் இருக்கிற நியாய தீர்ப்பு பட்சபாதம் இல்லாது. ரோமர் 2வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, போக்கு சொல்ல உனக்கு இடமே இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் யாரானாலும் சரி. யாரானாலும் சரினா யாரானாலும் சரி. நீ பிஷப்பாவாக இருந்துக்கோ, நீ ஆட்சி பிஷப்பாவாக இருந்துக்கோ, போப்பாவாக இருந்துக்கோ, நீ பாஸ்டாக இருந்துக்கோ, விசுவாசியாக இருந்துக்கோ, யாரானாலும் சரி. தட் மீன்ஸ் பார்ஷியாலிட்டியே, பட்சபாதம் இல்லாமல் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். போக்கு சொல்ல இடமே இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீ போக்கு சொல்ல இடமில்லை. 11வது வசனம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:10 பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு நம்ம எல்லாரும் சொல்லி பவுலும் தன்னை சேர்த்துக்கிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஸோ அப்போது நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியங்களுக்கும் நியாய தீர்ப்பு நிச்சயம் இருக்குது. அது பார்ஷியாலிட்டி இல்லாமல், கருத்து வேற்றுமை, அது வித்தியாசம் இல்லாமல், சார் இவர் கொஞ்சம் பெரியவர் சார், இவர் கொஞ்சம் சீனியர் சார், இவர் ரொம்ப நாளாக ஊழியம் செஞ்சார் சார், இல்லை இவர் நோ, அந்த அடிப்படையில் பாஸ்டருக்குன்னா தனி இது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நியாய தீர்ப்பு நான் ஆண்டவர்கிட்ட காசை கொடுத்து கரெக்ட் பண்ண முடியாது. இங்கே உலகத்தில் காசை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, அப்படி பெட்டி மாற்றி, இதெல்லாம் மாற்றி இங்கே என்ன பண்ணுறாங்க சோதரன். கண்டிப்பாக சில சொல்கிறாங்க, இந்த கொரோனா காலத்தில் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எடப்பாடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, பிள்ளைகளுக்கு ஆல் பாஸ். இங்கெல்லாம் ஆல் பாஸ்லாம் கிடையாது, கண்டிப்பாக உண்டு. கிராஸ் பண்ணி ஆகணும், செக் போஸ்ட்டில் நின்னே ஆகணும். சிலர் செக் போஸ்ட்டில் நிற்க மாட்டான், அப்படியே காட்டுவார், அப்படியே போவார். சிலர் இடிச்சின்னு போயிடலான்னு பார்ப்பாங்க. இங்கே இடிக்கவும் முடியாது, கடந்து போக முடியாது, நின்னே ஆகணும். எல்லாரும் அவருக்கு முன்னாடி நின்று ஆகணும். அது எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ உலகில் அது யாராக இருந்தாலும் சரி அங்கே நிற்கணும். இந்த உணர்வு இதில் யாரும் தப்பிக்கவே முடியாது. எனக்கு எங்கள் காலகாலமாக எங்கள் தாத்தா பிஷப்பு, போப்பு, பாஸ்டரு, அது நாங்கள் அதிலே தான் இருக்கிறோம். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட்சபாதம் இல்லாமல் அது நடக்கும். ரைட். 3வது, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பலன் உள்ளது. ரோமர் 2:6.
தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். நம்ம நியாய தீர்ப்புக்கு நிச்சயமா ரிசல்ட் இருக்கு. வெளிப்படுத்துதல் 22:11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நிச்சயமா பலன் இருக்கு. ரிசல்ட் நிச்சயம் இருக்கு. அது நல்ல பலனோ கெட்ட பலனோ நிச்சயம் உண்டு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நிச்சயமானது, அதே சமயத்தில் பட்சபாதம் இல்லாதது, இது பலனுள்ளது. நியாயத்தீர்ப்பு குறித்து 3 உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நியாயத்தீர்ப்பு இல்லைன்னு நினச்சிடாதீங்க, நிச்சயமாக இருக்குது. அடுத்தது, பட்சபாதம் இல்லாமல் தேவன் நியாயந்திருப்பார். நியாயந்திருக்கும்போது அதற்கான நம்ம செய்த செயல்களுக்கான கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, அதனுடைய எல்லா பலனையும் நம்ம அனுபவிப்போம். ஆமென். ஸோ அதுக்குரிய பலன் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் யாரும் தப்பிக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நியாயத்தீர்ப்பு அப்படின்றது இருக்குது. இதை தேவன் எந்த அடிப்படையில் நியாயந்திருக்கிறார் அப்படின்றது உண்மைதான். அதுக்கான அடிப்படை என்ன அப்படின்றதுல இந்த 2வது அதிகாரத்தில் ஒரு 7 காரியங்களின் அடிப்படையில் தேவன் நியாயந்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். நான் நம்புகிறேன். எந்த அடிப்படையில் தேவன் நியாயந்திருக்கிறார்? ரோமர்கள் நிருபத்தில் அவர் 7 காரியங்களின் அடிப்படை நியாயந்திருக்கிறார். எந்த அடிப்படையில்? முதலாவது, சத்தியத்தின் அடிப்படையில் நியாயந்திருக்கிறார். 2வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். 1-2 சேர்த்து வாசிடுங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, அதாவது மற்றவர்களை உலகத்தை, அதாவது 1ஆம் அதிகாரத்தின் தொடக்கம் தான் 2வது அதிகாரம். இது அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது பின்னாட்களில் தான். பவுல் எழுதும்போது அதிகாரமாக எழுதலை, பின்னா கடிதம் அப்படியே வரிசையாக. அப்போ நம்ம 1வது அதிகாரத்தை முடிச்சிட்டோன்னா அது மறந்துட்டு அதுக்கூடாது, அதுலேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ணணும் 2வது அதிகாரம். ஸோ அங்கே உலகத்துக்கு நீதியான நியாய தீர்ப்புக்கு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. குற்றமாக தீர்க்கிறவை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினால உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். மற்றவர்களுக்கு நம்ம சத்தியம் சொல்கிறோம், மற்றவர்களுக்கு உண்மை, சத்தியம்னா உண்மை. அப்போது இதை நான் சொல்கிறேன், நம்ம சத்தியத்தின்படியே நியாய தீர்ப்பு இருக்கிறதா 2வது வசனத்தில். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே. தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கு? சத்தியத்தின் அடிப்படையில் இருக்குது. பொதுவாகவே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிவிடுவோம், மற்றவர்களை குற்றவாளியாக வேகமாக தீர்ப்போம். இது இயல்பான மனநிலை தான் மற்றவங்கள. அதனால தான் போக்கு சொல்ல இடமில்லை. நீ தீர்க்கிற நியாய தீர்ப்பின்படியே சத்தியத்தின்படியே நீயும் தீர்க்கப்படுவாய். சரி, இயேசுகிட்ட ஒரு விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவள் விபச்சாரம் பண்ணியிருக்கிறா. ஏன்னா அது கார்னர் பண்ணி அது ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சிட்டாங்க. கல்லை தூக்கிக்கிட்டாங்க எல்லாரும். கல்லை தூக்குறதுக்கு முன்னாடி இயேசுகிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டு இயேசுகிட்ட கேட்குறாங்க, என்னென்னு? மோசேயின் பிரமாணத்தின்படி இவள் கல்லை எறிந்து கொல்ல பண்ண வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு குனிஞ்சு எழுதிட்டே இருக்கார். இயேசு ஒன்றுமே சொல்லலை. இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க, என்ன நீர் என்ன சொல்லுகிறீர்? உடனே இயேசு என்ன சொன்னார்? உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது கல் எடுத்து அடிங்கன்னு. அப்போது இவங்களுக்குள்ளரே என்ன இருக்கு? பாவம் இருக்குது. ஆனால் கல்லை தூக்கி அடிக்கிறதுக்கு முன்னே நிற்கிறாங்க ரெடியாக. பெரியவங்க முதல் கொண்டு சின்னவங்க வரைக்கும் கல்லை போட்டு போயிட்டாங்க. மற்றவங்களை நியாயந்திருக்கிற நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல. அங்கே ஆக்சுவலாக நியாயந்திருக்கிறதுக்கு சரியான நபர் யார்?
ஏசு என்ன சொன்னார்? போ, இனி ஏசு கூட நியாயம் தீர்க்கலைங்க. நான் சொல்கிறேன், இப்போ இன்னைக்கு யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஊழியம் இப்படி, அந்த இது இப்படி, இந்த இது இப்படி இப்படி போட்டு தள்ளுறாங்க. சில இது குற்றம் கண்டுபிடிக்கிறதே நக்கீரர் ஊழியம் வச்சுக்கிறான். எவன்டா பாப்பான் என்ன பண்ணுறான் பாப்பான் அதே போடுறது. தயவு செய்து சொல்கிறேன், மற்றவர்களுக்கு விரல் நீட்டுற நம்ம 3 விரல் உங்களை நீட்டிகிட்டு இருக்கு. ஈஸிங்க, ரொம்ப ஈஸி மற்றவங்களை சொல்கிறது. பட் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய சூழ்நிலையில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது பார்க்க மாட்டாங்க, பட்டுன்னு சொல்லிடுவாங்க. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா மாற்றிடுவாங்க. தாவீது பாருங்க, பெரிய பாவம் செஞ்சுட்டு அப்படியே மறைச்சி வச்சு நல்ல புள்ள மாதிரி வாழ்ந்துன்னுக்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதை சொல்லும் போது, அடுத்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான்ப்பா, அவன் வீட்டுக்கு விருந்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதனால இந்த ஏழை வீட்டில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை ஒன்று கண்ணே கண்ணு வளர்த்தான். அவங்ககிட்ட இருந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து போட்டான். பாடணுன்னு இவனுக்கு கோவம் வருது. அவன் மரணத்துக்கு பாத்திரா இருக்கிறான். டேய், நீ தாண்டா அந்த மனுஷன். இப்போ இவன் செஞ்ச பாவத்தை அப்படியே மறைச்சிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்ததுக்கு இவ்வளோ மேலேங்கேலையும் குதிக்கிறியே, நீ ஒரு ஆளையே அடிச்சு தூக்கி போட்ட, அடுத்தவன் பொண்டாட்டியை எடுத்துக்க வச்சுக்கிட்ட, இவ்வளோ அசிங்கத்தை பண்ணி வச்சுட்டு மூடி மறைச்சிட்டு வாழ்ந்துன்னுக்கிற. எதுக்கு சொல்ல வர? மற்றவங்கள கையை காட்டுறது ரொம்ப ஈஸி, தீர்க்கிறது ஈஸி. பட் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான் நம்ம நிச்சயமாக பார்க்கணும். அப்போ நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, சத்தியத்தின்படி இருக்கும், தேவனுடைய சத்தியத்தின்படி இருக்கும். ஆமென். இந்த சத்தியம் என்பது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. ரோமருக்கு எழுதும்போது அவர் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறார். 12வது வசனம், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். நியாயப்பிரமாணம் இல்லாமல் அவங்களுக்கு நியாயப்பிரமாணமும் ஒன்றும் கிடையாது. பைபிள் இல்லை. பைபிள்னு வச்சுக்கோங்களேன், நியாயப்பிரமாணத்தை புரியுறதுக்காக. நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறாங்களோ அவங்க நியாயப்பிரமாணத்தினாலே என்ன பண்ணுவாங்களாம்? கெட்டு போவார்கள். இல்லாமையினால கெட்டு போவாங்க. எவர்கள் நியாயப்பிரமாணத்தை பைபிளை படிச்சுக்கினே பாவம் செய்யுது, அவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் அந்த பைபிளாலே அவங்க நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஒன்று பைபிளே தெரியாத ஒரு கேஸ் ஒன்றுக்குது, அது பாவம் செய்யுது, அதனால அது கெட்டு போகுது. இங்கே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பைபிளை படித்து அப்படி வந்து அதில் பாவம் செய்யுது, அது இதனாலே என்ன பண்ணுவான்? சத்தியத்தின்படியே நியாயம் தீர்க்கப்படும். வேத வசனம் சத்தியம். ஆமென். அது நிச்சயமாய் நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள் தெரியுமா? யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 3லேருந்து 17 வரைக்கும் வாசிங்கன்னா இருக்கும், வாசிக்க வேண்டாம். 10 கற்பனைகள் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னையின்றி வேறே தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமி கீழ் தண்ணீரிலும் அந்த சுரூபத்தை ஆகிலும் என்னப்பா பேபன்னு முழிக்கிறீங்க? 10 கற்பனைகள். நீங்கள் பாரம்பரிய சபையாக இருந்தால் 10 கற்பனை சொன்னால் தான் புது நன்மையை கொடுப்பாங்க. இது ஆவிக்குரிய சபைன்றோம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, அப்போது என்னென்று வேறு தேவர்களை உருவாக்க வேண்டாம், அது சிலுவையும் உருவாக்க வேண்டாம். 3வது, ஓய்வு நாளை தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிப்பாயாக, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய இச்சையா பொருளை. முதல் 4 கற்பனை, இந்த 10 கற்பனை 2ஆக பிரிக்கலாம். முதல் 4 கற்பனை தேவனோடு உள்ள உறவு. தேவனன்றி வேறு யார் இருக்க வேண்டாம், அதை கொப்பா எதையும் பண்ண வேண்டாம். அடுத்தது, தேவனின் நாமத்தில் வீணிலே வழங்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்கணும். இது இந்த 4 எதுனா தேவனோடு இருக்கிற உறவை பற்றி பேசுகிறது. அடுத்த 6 கற்பனைகள்
உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியை பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாய். இது 6 மற்றவர்களோடு கூட இருக்கிற உறவு. சரியா? முதல் 4 கற்பனை தேவனோடு உள்ள உறவு, 6 கற்பனை மற்றவர்களோடு இருக்கிற உறவு. சோத்திரம். அப்போது புதிய ஏற்பாட்டு சபைக்கு இது எப்படி பொருந்தும்? யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை உண்டாயிற்று. இப்போ நம்ம வாழ்கிற காலத்துக்கு பேர் என்ன? கிருபையின் காலம். வெறும் கிருபை மட்டும் உண்டாகல, கிருபையும் சத்தியமும். ஆமென். கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று. அதனால தேவ கிருபையை பூமிக்கு கொண்டு வந்து கிறிஸ்துவின் மூலம் அந்த தேவ கிருபை பூமிக்கு வந்தது. அப்போ தேவ கிருபை வந்ததுனால நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாரானா? இல்லை, நியாயப்பிரமாணம் சத்தியமும் இருக்குது. சத்தியத்தின்படி தான் நியாய தீர்ப்பு. இந்த நம்ம இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நாம் வாழ்கிற காலம் கிருபை. வெறும் கிருபை நின்று அலையக்கூடாது, சத்தியத்தின்படி நியாயம். ஆமென். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கிடைக்க பெற்றது. வெறும் கிருபை மட்டும் கிடைக்கலங்க, சத்தியமும் இருக்கிறது. அதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 35லேருந்து 40 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒரு நியாயஸ்திரி கற்பனைகளே மிக பெரிய கற்பனை, பிரதானமான கற்பனை எதுன்னு கேட்கலாம். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. 22வது அதிகாரம் 35லிருந்து 40. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 40. 2 கற்பனை. முதல் கற்பனை என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னது? தேவனாகிய கர்த்தரிடத்தில். முதல் கற்பனை என்னது? தேவனாகிய மூஞ்ச கொஞ்சம் நல்லா மாற்றினீங்கன்னா தான் நல்லா பேச முடியும். அப்படியே இருந்தீங்கன்னா, நான் கேமராவை பார்த்து பேசணும்னு பேசி போயினே இருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியலையே. 2 கற்பனை. என்ன கற்பனை? இப்போ என்ன சத்தமாக பேசுப்பா. தேவனிடத்தில் அன்பு கூறணும். அடுத்தது மற்ற மனுஷரிடத்தில் அன்பு கூறணும். அந்த 2 கற்பனை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றார். அது 40வது வசனத்துல, இந்த 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. மோசேயின் மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட 10 கற்பனை. அந்த 10 கற்பனையிலேயே முதல் 4 கற்பனை தேவனோடு உள்ள அன்பு, அடுத்த 6 கற்பனை பிறரோடு உள்ள. இந்த 2 கற்பனையிலே என்ன ஆயிடுச்சான்? நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க அடங்கிடுச்சு. அப்போ இது முழுசும் என்னது? இந்த 2 கற்பனை தான் சத்தியமே. அல்லேலூயா. இந்த 2 கற்பனை தான் என்னது? முழுமையும் நியாயப்பிரமாணம் முழுமையும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தாரா, நிறைவேற்ற வந்தாரா? மத்தேயு 5:17 தான் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஆமென். அதை நிறைவேற்றுவதற்கே இயேசு வந்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தை அழிக்கல. இப்போ இன்னைக்கு என்ன சொன்னாங்க? நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை அப்படின்றாங்க. நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை, இது கிருபையின் காலம்தான். ஆனால் அந்த கிருபையின் காலத்தில் கவனிங்க, தேவ கட்டளை கீழ்ப்படியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும், அவரை பிரியப்படுத்தும் தேவன் நமக்கு தரும் பலமே கிருபையாகும். நம்ம கிருபையின் காலத்தில் தான் வாழ்ந்துருக்கிறோம், பிரமாணத்தின் அடிப்படையில் இல்லை. உண்மைதான். ஆனால் இந்த
பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளிடத்தில் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மத்தேயு 5வது அதிகாரம் 21 வாசிங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது என்னது? கொலை செய்யாதிருப்பாயாம் 10 கற்பனையில் 1. அப்படி செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன ஆயிடுச்சு? அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நீ கோபப்பட்டாலே, ஒரு மறைச்சிக்கின்னு போனா, நியாயம் இல்லாமல் மறைச்சிக்கின்னு போனாவே என்ன ஆயிடுவே? நியாய தீர்ப்பு. நீ கொலை பண்ணாதான் அங்கே கொலை. இங்கே கோவப்பட்டாலே, நியாயம் இல்லாமல் கோவப்பட்டாலே என்ன பண்ணிட்ட? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பாய். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை வீணன் என்று வேஸ்ட்ரா நீலாம் தண்டம் அப்படின்றான, அவன் எதுக்கு இருப்பானா? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், ஃபூல், இடியட் சொல்லுவாங்க தெரியுமா? சிலர் சர்வசாதாரணமாக வரும். ஃபூல், இடியட், ஸ்டூபிட், யூஸ்லெஸ், நான்சென்ஸ், டேஷ். சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன ஆகும்னா எரிய நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். பைபிளில் பேசுகிறேன் நான். மூடனே மூடனே அப்படின்னா, அப்போது புதிய ஏற்பாடு எவ்வளோ வெயிட்டேஜ் ஏறி இருக்கு பாருங்க. கிருபை தான். அவ்வளோ காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தேவ கிருபை இருந்தால் தான் புதிய ஏற்பாடு எதிர்பார்க்கிற அந்த தரத்தின் உயரத்திற்கு வாழ நம்ம முடியும். தேவன் அதற்கு கிருபை தருகிறார். ஆமென். சத்தியத்தையும் தந்திருக்கிறார். அந்த சத்தியத்தின்படி வாழத்தக்கதான கிருபையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அடுத்தது அதே அதில் 27 வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதனால அப்படி சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், ஒரு ஸ்திரீயை பார்க்கிற எவனும் இல்லை, இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. முடிஞ்சு போச்சு. விபச்சாரன்றது உடல் ரீதியான உறவு மட்டும், அதுதான் விபச்சாரம் நினைக்காதீங்க. மனசுலேயே போயிடுச்சுன்னா அது விபச்சாரம் தான். மனதளவிலே போயிடுச்சுன்னா அது விபச்சாரம் தான். அப்போது பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டு மக்களிடத்தில் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இப்போ என்ன சொல்கிறாங்க, நமக்கு நியாயப்பிரமாண, அவங்களாம் நியாயப்பிரமாண போதகர்கள், நியாயப்பிரமாண போதகர்கள் ஒரு கிருபையின் இருக்கிறவங்க சொல்கிறான். கர்த்தர் நம்ம இடத்துல அதிகமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். எதிர்பார்க்கிறார் கர்த்தர். அதற்கான கிருபையை தேவன் தருகிறார். ஆமென். பாவம் வாழ்க்கை மூடி மறைக்கும் கிருபை என்ற போர்வை பயன்படாது. இன்னைக்கு பாவ வாழ்க்கை மூடி மறைச்சி கிருபை 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 கிருபைன்றான். எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை அப்படின்ட்டு இவங்க பாவ வாழ்க்கை மூடி மறைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரது கிருபை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து அந்த உயரத்தை எட்டி பிடிக்க அவரது கிருபை இது சாத்தியமே. நம்ம வாழ முடியுமா? இப்படிப்பட்ட உயரமான தரத்தில் வாழ தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னத வாழ்க்கை ஆவிக்குரியதாகையால் நியாயப்பிரமாணத்தின் சடங்குகள் நீக்கப்பட்டு நீதி நெறியின் தரமோ கிறிஸ்துவோடு உயர்த்தப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறது புரியுதா? இந்த புதிய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் பிரமாணங்களை இப்படிலாம் வாழணும் 10 கற்பனைகள் சொல்லலை. தேவனோடு நல்லா உற வச்சுக்கப்பா, மனுஷரோடு நல்லா உற வச்சுக்கப்பா, அவ்வளோதான். இப்போது இந்த புதிய ஏற்பாட்டு காலம் நம்முடைய பிரமாணங்களை இருதயத்தில் எழுதுகிறார். எழுதி அந்த நீதியின் தரத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில்னா புக்கே எழுதி கொடுத்துட்டார்.
முக்கிய இப்படி இருக்குது. அது இப்போ யாத்திராகம் 20வது அதிகாரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களாக ஒவ்வொன்றா மோசையின் மூலமாக இதை இப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும், அவங்களுக்கு குஷ்டரோகி இப்படி இருக்கணும், இப்படி எளியவர்கள் இப்படி நடத்தணும், இவங்களை அப்படி நடத்தணும், இப்படி பல சட்டங்கள் அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை, எதுவுமே இல்லை. இருதயத்தின் பிரமாணம், இருதயத்தில் பிரமாணத்தை கர்த்தர் எழுதி வச்சிட்டார். சுயாதீன பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சுயாதீனம்னா சுயாதீன லிபர்ட்டி, நீங்களாக முடிவு எடுத்து நீங்களாக செய்கிறது தான். ஸோ அதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ அதனால் அந்த அளவுக்கு அப்போ தரமும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஃபெசிலிட்டி அதிகமாக அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இப்போது உங்கள் பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, டாப் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி டியூஷன்ஸ் எல்லாம் சேர்க்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன புக்ஸ் எல்லாம் ஹை ஸ்டாண்டர்டில் எங்கே கிடைக்காத புஸ்தகம்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, யாருக்கும் கொடுக்காத டியூஷன்லாம் கொடுக்குறீங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி தரும், லேப்டாப்பு இது அதுன்னு வாங்கி கொடுக்குறீங்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் பாஸ்ன்னு வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கப்படும். புதிய ஏற்பாட்டு சபைக்கு மேலான உடன்படிக்கையின் கீழ் வந்தவர்கள் நாம். ஆமென். அதாவது கர்த்தர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னா இங்கே எல்லாரும் குருடாக தான் இருப்போம், இங்கே எல்லாரும் பல்லு உடஞ்சி தான் இருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர கிருபையாக வச்சுருக்காரு நம்மளை. ஆமாம் ஆமென். ஸோ சுயாதீன பிரமாணம் யாக்கோபு 2:12 சுயாதீன பிரமாணம் கிறிஸ்துவின் போதனை. கிறிஸ்துவின் போதனை அப்படி தான். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி. சுயாதீன பிரமாணம்ன்றது கிறிஸ்துவின் போதனை. அதனால நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால நம்ம அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அதாவது நம்ம சொல்லும் செயலும் பிரமாணத்திற்கேற்றார் போல இருக்கணும். சுயாதீன பிரமாணம் ஃப்ரீ அந்த கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலலாம் இது செய்யணும், மிலிட்ரி ஆர்டர் மாதிரி. இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன பண்ணோம்? லேப்டாப்பை கொடுத்துருவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணி ஆகணும்? வேலை முடிச்சிடணும். உங்கள் டைம் லிமிட்டு கொடுத்துரும், இந்த இதுக்குள்ள முடிச்சிடு. இவர் அதையும் என்ன பண்ணுவார்? அட்வான்டேஜ் எடுத்துக்குவார். இது ஆன் பண்ணி விட்டு எங்கேயோ இருப்பார். ஸ்கூலில் அப்படி தான் நடந்தது கொரோனா காலத்தில். ஆன் பண்ணி விட்டுறது. ஏன் ஸ்கூலுக்கெலாம் போக மாட்டாங்க, சர்ச்சில் ப்ரேயரில் அங்கே ஆன் பண்ணி விட்டுட்டு ப்ரேயர் நடக்கும். சோத்திரம் ஆண்டவரே அப்பா பிதாவே. நீ அப்பா பிதாவே ஏதாவது சொன்னுரு, நான் வருத்துனுக்கிறேன். அப்போது நமக்கு அந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டதை, சுயாதீனம் ஃப்ரீயாக செய்கிறதுக்கான லிபர்ட்டி, அதை மிஸ்யூஸ் பண்ணிடுற கர்த்தர் அதை உயரத்தில் எதிர்பார்க்குறார். சுயாதீன பிரமாணம் நியாய தீர்ப்படைய போகிறார். அதுக்கு அப்போ பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஆமென். கர்த்தருக்கு சொத்தணும். யோவான் 12வது அதிகாரம் 47-48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. அவனை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். கேட்டு வார்த்தைகளை கேட்கறேன், விசுவாசிக்கலன்னா நான் நியாயம் தீர்க்கிறது இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை தள்ளிட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அதாவது என்னை தள்ளி என்னுடைய வார்த்தைகளை ஏற்று கீழ்ப்படியாதவனை நியாயம் தீர்க்கிறதென்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். ஆமென்.
சொன்ன வார்த்தையே சத்தியமே அவனை கடைசி நாள் நியாயம் தீர்க்கும். அப்போது நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், வார்த்தையின்படி இருக்கும். வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? இந்த வார்த்தை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கும். ஆமென். அதுதான் ரோமர் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஸோ சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கும், இதை யாரும் தப்ப முடியாது. ஆமென். 2வது அதிகாரம் 4வது வசனம், அல்லது 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கிறேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? ஆமென். 2வது கிருபையின்படியே அந்த நியாய தீர்ப்பு இருக்கும். இங்கே பவுல் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை செய்கிற குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவர்களை செய்கிறவனை நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அதாவது உனக்கு நீ செய்கிற பாவத்துக்கேற்ற தண்டனை நடக்கலை, பாவத்துக்கேற்ற கிரியை நடக்கலை, பாவத்துக்கேற்ற ஒரு விளைவு நீ இன்னும் சந்திக்காதனால தேவன் உன்மேல் எப்படி இருக்கிறாராம்? தயவாக இருக்கிறார். அது உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. நீ தயவாக இருக்கிறது எதுக்காக? நீ குணப்படும்படி அது ஏவுகிறது என்று தெரியாமல் அவருடைய நீடிய பொறுமை, சாந்தம், அவருடைய தயவு இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ என்ன பண்ணுற? இந்த நீடிய பொறுமை, சாந்தம், தயவு இதெல்லாம் கிருபையின் ஆசீர்வாதங்கள். ஆமென். இதெல்லாம் தேவ கிருபையின் வெளிப்பாடுகளாகும். தேவன் கிருபையாக இருக்கிறார். தேவன் நம்ம செய்கிற தப்புக்கு ஏற்ற தண்டனை உடனே தரல. ஆமேனா? தயவாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார், சாந்தமாக இருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணுறாங்க? மக்கள் சிலர் அசட்டை பண்ணுறாங்க. அப்போ இந்த கிருபையின்படியே இந்த நியாய தீர்ப்பு இருக்கும். உனக்கு எவ்வளவு இரக்கம் பாராட்டினேன், உனக்கு எவ்வளவு பொறுமையாக இருந்தேன். நானும் சொல்லுவாங்க பார்த்தியா, செய்யாத, பொறுமையாக இருக்கிறேன். அந்த பொறுமைக்கும் அப்போது தேவன் இந்த காலமே என்ன காலம்தான்? கிருபையின். அப்போ கிருபையின்படியே நமக்கு அது இருக்கும். ஸோ கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். என்ன ஆவியை? கிருபையின் ஆவி. பரிசுத்த ஆவியானவர் கிருபையா இருக்கிறான். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய குமாரன் காலின் கீழே மிதிச்சு பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம்னா தொடர்ந்து அந்த மனப்பூர்வமாக பாவம் செய்யும் போது அந்த கிருபைக்கு தேவன் நம்ம மேல் பாராட்டுகிறதுல அந்த கிருபை நம்ம பாவத்துக்கேற்ற தண்டனை நடக்காமல் பொறுமையாக இருந்து சாந்தமாக இருந்து அதை ஒன்றும் சரி குணப்படும்படி அது ஏவட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் ஏவர் அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணுறோம்? அசட்டை பண்ணுறது மாத்திரம் நிந்திக்கிறோம், அவமதிக்கிறோம்.
அப்படிப்பட்டவங்களுக்கு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். 30ஆம் வசனம், பழிவாங்குதல் எனக்குரியது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவத்தில் விழுவது வேறு, நிலைத்திருப்பது அது இன்னொரு இது. சத்தியத்தை நன்கு அறிந்த பின்பு மனப்பூர்வமாக துணிந்து பாவம் செய்தால் மெய்யாகவே நாம் தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதிக்கிறோம். அப்போ தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவத்திற்கு செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை, இனி இல்லை, கிடையாது. ஏன்னா இயேசுவே நமக்கு பலியாயிட்டார். தம்மை மரணத்துக்கு உட்படுத்தி பலியாயிட்ட பிறகு இப்போது அந்த பலியையே நீங்கள் காலின் கீழே போட்டு மிதித்து பாவம் செஞ்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வேறு என்ன பலி செலுத்தி நீங்கள் மீட்பு பெற வேண்டியிருக்கு? தேவனுடைய இயேசு கிறிஸ்து பலியானது பூரணமாக்கப்பட்ட பலி. அதுக்கு மேலே இன்னொரு பலி தேவையே இல்லை. இப்போ அதையே நீங்கள் காலின் கீழே மிதிக்கிறீங்கன்னா வேறு செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. அப்போ கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு. ஸோ கிருபை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் கர்த்தர் ஒன்றுமே கண்டுக்கலப்பா, ஒன்றுமே செய்யலப்பா, யாருமே பார்க்கலப்பா, யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்றதுனால அட்வான்டேஜ் எடுக்கவே கூடாது. ஏன்னா வேறு பரிசுத்த ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், இயேசுவின் கிருபை அந்த அந்த போதனையின்படி வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். நாம் பாவம் செய்த உடனே கவனிங்க, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. தாவீது பாவம் செஞ்ச உடனே இந்த ஜெபத்தை ஏறெடுத்தான். 51ஆம் சங்கீதம் 11ஆவது வசனத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாது, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அதுனா பாவம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. பாவம் செஞ்சவொடனே ஆவியான நம்மளை விட்டு விலகிறாரா? இல்லை, துக்கத்தோடு இருக்கிறார். பாவத்தில் நிலைத்திருந்தால் ஆவியை அவிழ்த்து போடுவதாகும். மனப்பூர்வமாக பாவம் செய்தல் அவரை அவமதிப்பதாகும். பாவம் செய்வதனால பரிசுத்த ஆவியை நம்மளை விட்டு போயிடுறாரான்னா இல்லை. பாவம் செய்வதனால பரிசுத்த ஆவியான நம்ம என்ன பண்ணுறோம்? துக்கப்படுத்துறீங்க. அந்த பாவத்திலே நிலைச்சிருந்தா பரிசுத்த ஆவியை அவிழ்த்து போடுறீங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவிழ்த்து போடுறீங்க. இதை மனப்பூர்வமாக செஞ்சிங்கன்னா அவமதிக்கிறீர்கள், காலுக்கோள் போட்டு மிதிக்கிறீங்க. சோத்திரம். அவருடைய கிருபையை அசட்டை செய்வதனால நம்ம கொடிதான ஆக்கினைக்கு கடைசியில் கொடிதான ஆக்கினை அடைவோம் என்று அறிந்திருக்கணும். ஸோ அவருடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால தான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 6:1, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, வீணா பெறாதபடிக்கு உடன் வேலை ஆட்களை நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு கிடைக்கப்பெற்ற கிருபையை போல வேறு யாருக்கும் கிடைக்கல. அப்போ அந்த கிருபையை கவனிங்க, நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாது, அவிழ்த்து போடக்கூடாது, அதை நிர்மூலமான காரியங்களுக்காக பயன்படுத்திடக்கூடாது. தேவன் பொறுமையாக இருக்கிறார், தேவன் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறார், தேவன் அமைதியாக இருக்கிறார்னா இது குணப்படும்படி நம்ம ஏவுகிறது. சொல்ல போகிறீங்களா? தப்பு செஞ்சுட்டு அது நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம இருக்கிற கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? அதை ஓகே மறைச்சிடுறார். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த கேப்பை பயன்படுத்தி மனம் திரும்பணும். சி கர்த்தர் நம்மளை அசிங்கப்படுத்தலையே, அவமானப்படுத்தலையே. தொடர்ந்து திருப்பியும் போய் அந்த பண்ணி சேத்துல விழுந்த மாதிரி திருப்பியும் போய் என்ன பண்ணுவாங்க? விழறதுக்கு போயிடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தான் அந்த அந்த கிருபையின்படி கர்த்தர் நியாயந்திருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் இந்த காயின் சந்ததி தெரியும். ஆதாமுக்கு 2 விதமான 2 பிள்ளைங்கள். ஒன்று காயின், ஆபேல். காயினுடைய சந்ததியில் காயின் ஆபேல் என்ன பண்ணிடுறான்? கொலை பண்ணிடுறான். ஏன்னா காயினையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கையும் ஆபேலை அங்கீகரித்ததுனால காயினுக்கு ஆபேல் மேலே ஒரு பொறாமை தனியாக கூப்பிட்டு, அப்போ அவன் மூஞ்சி மாறுது. முகம் மாறும் போதே கர்த்தர் அவனை வான் பண்ணுறார். 4ஆவது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம்.
முகம் வேறுபட்டது என்ன, இன்னும் அவன் கொலை செய்யலை, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார். பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் கிருபையா நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை வச்சு பாதுகாப்பார், சூழ்நிலை வச்சு பாதுகாப்பார். இவனுக்கு 4வது அதிகாரத்தில் பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாக இருப்பாராக நம்மேல். ஆமென். நேரம் வாசிங்க சார். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, எந்த வசனம்? 4:7 6வது வசனம். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? கர்த்தர் கேட்கிறார் பாருங்க, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று. யாருக்கு தெரியும் இது? கர்த்தருக்கு தெரியும். உனக்கு ஏன் எரிச்சல் ஆயிடுச்சு? உன் முகநாடி ஏன் வேறுபட்டு? தனியாக கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுறாரு. ஆபேலோட வச்சு கேட்கல. எப்பா உனக்கு ஏன் எரிச்சல்? நீ தனியாக போனீங்கன்னா சொல்லுவார், உனக்கு ஏன் எரிச்சல் ஆச்சு, உனக்கு ஏன் முகநாடி வேறுபட்டுச்சு, நீ நன்மை செய்தால் நன்மை செஞ்சால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அப்போ இவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்துட்டு, எப்பா நன்மை செஞ்சால் மேன்மைப்பா, பாவம் படுத்திருக்கும்பா, அதை ஆண்டு கொள்ளும்பா, நீ நன்மை செஞ்சினா நீ அவனை ஆண்டு கொள்ளலாம், நீ தான் மூத்தவன், நீ அவனை என்ன பண்ணலாம், ஆண்டு கொள்ளலாம் அப்படின்னு. ஆனால் அவன் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அடுத்த நாள் எப்போவோ ஆபேலை கூப்பிட்டு பேசுகிற, தோல் மேலே கையை போட்டு 8 காயின் சகோதரன் ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். வயல்களில் இருக்கும் சமயத்தில். அப்போ அவன் இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டான். ஏன்னா இவன் விவசாயம் செய்கிறவன், அவன் மந்தையை மேய்க்கிறவன். அவன் இடத்துக்கு கூப்பிட்டு போய், இந்த கவுன்சிலிங் தானே இது கிருபை. ஆண்டவர் பேசாமல் விட்டுட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? ஐயோ நீங்கள் பேசியிருந்தா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் மனம் திருப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ அப்படி சொல்லவே முடியாது. சர்ச்சில் கர்த்தர் எவ்வளோ வார்த்தைகளை தரார். ஆமென். வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் எப்படி தெரியுமா? பாவம் செய்கிறது ஆரம்பத்தில் பாவம் செய்வதற்கான விருப்பம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அதற்கான சூழ்நிலையை இல்லாமல் பண்ணிடுறார். அந்த சூழ்நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணிடுறார். இது எல்லா நேரமும் பண்ணுறதில்ல. இதுதான் கிருபை. புரியல? இப்போ ஒருத்தர் மேலே ரொம்ப கடுப்பாக்குறீங்க, நீங்கள் அவனை ஃபோன் பண்ணி ஒரு திட்டின்னு வச்சுக்கிறீங்க, ஃபோனை எடுத்தீங்க, ஃபோனை பண்ணி அங்கே தான் அவங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நல்லதாக போச்சு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, வாஞ்சை இருந்தது, திட்டி கேட்டுணுன்னு. அங்கே சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால அதிலேருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட பேசுவீங்க, அவரே ஒரு லைனில் வருவார். அப்போ உங்களுக்கு திட்டணுன்னு வாஞ்சியே இருக்காது. போயிட்டுருக்கோம், முடிஞ்சிட்ருக்கோம். அப்போ பார்த்து தான் அவர் லைன்லேயே கர்த்தரை கனெக்ட் பண்ணி விடுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆமென். அதே போல தான் கர்த்தர் செய்கிற. இவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பாவம் செய்யாதபடிக்கு கொடுத்தார். இவன் என்ன பண்ணிட்டான்? போட்டுட்டவனே ஆண்டவர் சாபம். 11ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்ப. காயினுக்கு கர்த்தர் கொடுத்து சபிக்கப்பட்டிருப்பா. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இப்படி சொன்ன உடனே காயினுக்கு 13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு இவரு பதறார். காயின் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேனே, கொன்னு போட்டுருவானேன். அப்போதான் ஆண்டவர் இறக்கப்பட்டு கிருபையாக சொல்றார் 15ஆம் வசனத்துல. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும். ஹலோ, 7 பழி சுமரும். இங்க வா, வேற எங்கேயோ போகுது. 7 பழி கிருபை மரணம் தர 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். கர்த்தர் அவன் மேல் என்ன போட்டாருங்க? அவனை கொல்லக்கூடாது என்று கிருபையா ஒரு அடையாளத்தை போட்டார்.
அப்படியே மீறி கொன்னீங்கன்னா எத்தனை பழி சுமரும்? 7 பழி சுமரும். காயினை அவனும் தொடக்கூடாது. நான் மன்னிச்சிட்டேன், கிருபையா இருக்கிறேன் அப்படின்ட்டு காயினுக்கு கர்த்தர் கிருபையா இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை என்ன பண்ணும்? பாதுகாத்துக்கணும், பயபக்தியாக கடவுளுக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த காயின் சந்ததி 7வது சந்ததி இருக்குதே, 7வது தலைமுறை லாமேக்கு, நீங்கள் அந்த படித்து பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் அவருக்கு ஆதால் ஜில்லான்னு 2 ஒய்ஃபு, A to Z 2 ஒய்ஃபுக்கிட்ட பெருமையாக சொல்கிறாரு, 2 பேரை இன்னைக்கு போட்டு தட்டுண்டி, என் தாத்தா இருக்கிறானே அவனை கொல்லாம், அவனை அடிச்சா 7 பழினா என்ன கொன்னா 77 பழி சுமரும். பாருங்க கிருபையை இவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் முப்பாட்டன் காயினை கொன்னா எத்தனை பழி சுமரும்? என்ன கொன்னா சில்லாது. இப்போ 20-21 லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து 21 வாசிங்க. அவன் சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர் நாகசுதக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். 22 சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும். நீங்க நேரா சப்ஜெக்ட் வந்துரு. 23 வாசிங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாலே சில்லாலே, ஆதாலே ஜில்லாலே, ஆதாலே ஏ ஜில்லாலே ஜெட். ஓகே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செஞ்சேன். சர்வசாதாரண செஞ்சேன்றான். செஞ்சுட்டு காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றார். காயினை கண்டுபிடிச்சு கொலை செஞ்சா எத்தனை பழி சுமரும்னு கர்த்தர் சொன்னாரு. அப்ப என்ன கண்டுபிடிச்சு கொலை செஞ்சா எத்தனை தெரியுமா? 77 பழி சுமரும். கிருபையா இருக்கிறாராம் கர்த்தர் கிருபையா இல்லை. அதாவது கர்த்தர் காயின் மேலே கிருபையா இருந்தார். காயின் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு மன்னிப்பு கேட்டு கொடுத்தாரு. மன்னிச்சு 7 பழி அவனை கண்டுபிடிச்சி அவனை கொலை செஞ்சா 7 பழி சுமரும்பா அப்படின்னாரு. இது வர சந்ததியா அப்படியே இது 77 பழி சுமரும் அப்படின்ற அளவுக்கு அந்த கிருபையை அசட்டை பண்ணி நிந்திச்சு அவமானப்படுத்திட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய யூதா 1:4, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பக்க வழியாய் நுழைந்து நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. இன்னைக்கு இந்த கிருபைன்னு பேசுறாங்க. கிருபை, கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவத்தை கண்டிச்சு உணர்த்தி பேசவே மாட்டாங்க. அது 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 அந்த பக்கம் சப்ஜெக்டே இருக்கவே இருக்காது. கர்த்தர் கிருபையா இருக்கிறார், கிருபையின் காலம், கிருபை. இந்த இப்படி கிருபைன்னு பேசினது தான் ரகசிய பாவத்தில் விழுந்து அப்படியே இருக்கிறாங்க. கிருபைன்னே ஓடிட்டு இருக்கு. பட் தேவன் ஒரு நாளில் வெளியரங்கமாக கொண்டு வந்துடுவார். இந்த கிருபையாக இருக்கிறத என்ன பண்ணுறாங்க இவங்க? அசட்டை பண்ணுறாங்க. எல்லாருமே சொல்லலை, பட் இது அங்கே தான் கொண்டு போய் நடத்துது. கிருபை அப்படின்றத அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு மேல் கிருபையாக இருக்கிறது எதற்காகனா, இந்த சத்தியத்தின்படி கீழ்ப்படிவதற்கு தான் தேவன் நம்ம மேல் கிருபையாக இருக்கிறார். கிருபை அதற்காக நமக்கு உதவி செய்கிறது. ஆனால் இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால கிருபையின்படியே கர்த்தர் நியாயந்திருக்கிறார். ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கை ஆனாலும் சரி, ஊழியமானாலும் சரி, லூக்கா 12:48 இன்னும் ஒரு 10 நிமிஷம். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். அடிகளுக்கு ஏதுவானது செஞ்சவன் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆமென். எவனிடத்தில் அதிக கிருபை கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம்
கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆமென். யாருக்கு நிறைய கிருபை கிடைச்சதோ அவங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கப்படும். யாரிடத்துல மனுஷரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதோ அவங்க இடத்துல இருந்து அதிகமாய் கேட்கப்படும். ஆமென். ஸோ நம்ம இடத்துல தேவன் ஊழியத்தையும் கொடுத்துருக்கார், கிருபையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ரோமர் 12:6 வரைக்கும் வாசிங்கன்னா, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் நமக்கு 6ஆம் வசனத்துல நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்ம ஊழியங்களை செய்கிறோம், வெவ்வேறான ஊழியங்கள். ஆமென். அது தேவனிடத்துலேருந்து நம்ம ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென். அதை அந்தந்த பிரமாணத்துக்கு விசுவாச பிரமாணத்தின்படியே கேட்டதாக சொல்லணும். தீர்க்கதரிசனம் சொல்றவங்க ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். ஆமா. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்க செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஊழியம், சிலருக்கு இரக்கம் பாராட்டுகிற ஊழியம், சிலருக்கு உதவி ஊழியம். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த கிருபை, இவங்களால அந்த ஊழியத்தை பெற்றவங்களால மட்டும்தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அதுக்கான கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். இது ஊழிய கிருபை. சிலரால் மட்டும்தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும், எல்லாராலையும் அந்த ஊழியம் செய்ய முடியாது. அதுக்கான கிருபை கர்த்தர். அப்போ அந்த கொடுத்ததை அந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றார் போல் அதை செய்யணும். சிலர் தீர்க்கதரிசனம் சொல்கிற ஊழியம் இருக்கும், அப்போ அவங்க அது அந்த கிருபையை பெற்றிருக்கிறார்கள். சில ஹீலிங் கிஃப்ட்ஸ் இருக்கும், சிலருக்கு போதிக்கிற வரம் இருக்கும், சிலருக்கு பாடுகிற வரம் இருக்கும், சிலர் வாசிக்கிற வரம் இருக்கும், சிலருக்கு ஆப்ரேட் பண்ணுறது இருக்கும், சிலருக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வித்தியாசமான கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:10, நமது ஊழியத்திலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை பவுல் என்ன பண்ணலையா, அதை வேஸ்ட் பண்ணலையா, விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவன் எனக்கு அளித்த கிருபை விருதாவா இல்லை. அவர் சபைகளை சாபிக்கத்தக்கதான கிருபை தந்தார், அற்புதங்களை செய்கிற கிருபை தந்தார். எவ்வளவோ கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று யூஸ் பண்ணுறதில்ல, அடுத்தது மிஸ்யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணாததும் மிஸ்யூஸ் பண்ணுறதும் நியாயத்தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்கணும். பவுல் அந்த ஒரு கிருபை என்ன விருதாவாக்கலை, நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருந்த தேவ கிருபையை என்ன அப்படி செய்ய வச்சதுன்றார். அப்படி செய்ய வைக்கிறது தேவ கிருபை தான். ஆனால் நிறைய பேர் நமக்கு கிடைச்ச கிருபையை என்ன பண்ணிடுறாங்க, தாளந்துகளை. கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. 1 தாளந்து வாங்கினவன் இருக்கிறான், 2 தாளந்து வாங்கினவன் இருக்கான், 5 தாளந்து வாங்கினான். அந்த 2 தாளந்து 5 தாளந்தை பெருக்கினாங்க, பாராட்ட பெற்றார்கள். 1 தாளந்தை கிருபையை புதைச்சி அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கினவனுக்கு எரிக்கிற 25வது அதிகாரம் மத்தேயு 25:14-30 வரைக்கும் இருக்குது. வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. 30வது வசனம் மட்டும் வாசிச்சிருங்க. மத்தேயு 25:30. பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 1 தாளந்தை புதைச்சு வச்சவன் பிரயோஜனமற்றவன் கிருபையை வேஸ்ட் பண்ணிட்டான். யூஸ் பண்ணல, மிஸ்யூஸ் பண்ணிட்டான், புதைச்சு வச்சிட்டான். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை நேரத்தை கொடுத்திருக்கிறார், தாளந்தை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், வாய்ப்புகளை தந்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிருபையின்படியே கர்த்தர் நம்மை நியாயந்திருப்பார். கொடுத்த தாளந்து கொடுத்தனே ஒன்று என்ன பண்ண,
5 கொடுத்தனே, 2 கொடுத்தனே, என்ன பண்ணுன? கிருபையின்படியே கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இருக்கும். ஆமென். லூக்கா 13வது அதிகாரத்தில் அல்ல ஏசாயா 5வது அதிகாரம் 1லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து. கர்த்தர் அதை என்ன பண்ணாராம்? வேலி அடைச்சு. அந்த திராட்சை தோட்டம் யார்? நம்ம தான். கர்த்தர் அதை வேலி அடைச்சாரு. அதில் உள்ள கற்களை பொறுக்கினார். ஏன் பொறுக்கினாருன்னா தண்ணி நல்லா போகணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத கல்லெல்லாம் பொறுக்கினாரு. அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டாரு. நடுவில் கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும். அதுக்கு தேவையான எருவை போட்டு எல்லா வசதியும் தந்து அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அது கசப்பான பழங்களை. அதுக்கு நமக்கு கர்த்தர் நீரோட்டத்தை தருகிறார், எருவு போடுகிறார், வளர்வதற்குரிய எல்லா சூழ்நிலையும் வாய்ப்புகளை கர்த்தர் தருகிறார். எல்லாம் கிருபை. மற்றவங்களுக்கு இல்லாத கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமாம், எத்தனையோ தந்திருக்கிறார். அதெல்லாத்தையும் கொடுத்துட்டு எதிர்பார்க்கிறார் என்னன்னு? நல்ல பழங்களை தரும். அது என்ன கொடுத்துச்சு? கசப்பான பழங்களை தரும். அப்புறமா தான் அவருக்கு வந்து 3வது வசனம், எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நீங்களே நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலை இனி அதற்கு செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும். எந்த வேலையை செய்யலாம்? எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். அது பலன் கொடுப்பதற்குரிய எல்லா முயற்சியும் எடுத்துட்டேன். அது கனி கொடுப்பதற்கு, அது உந்தி தள்ளுறதுக்கு, அது மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது பிரசங்கியாரை வச்சு பண்ணியிருக்கிறேன். அது பைபிள் படிக்கும் போது பேசியிருக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்கிறேன். கேர்சலில் பேசியிருக்கிறேன். ஜபக்கூடலில் பேசியிருக்கிறேன். வேறு ஏதோ பிரசங்கியார் வேறு யூடியூப்பில் வேறு ஏதோ மெசேஜ் பேசும்போது பேசியிருக்கிறேன். உலக சம்பவம் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். எப்படியும் பேசி எவ்வளவோ முறை அவனை உலுக்கி இவனை உலுக்கி நம்ம இடத்துல கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை வார்த்தையை கொடுத்து கனி கொடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்ததென்ன? என்ன முயற்சி எடுக்கிறது? சில சொல்லுவாங்க, ஐயோ இது திருந்துறதுக்கு நான் என்ன எல்லாம் பாடுபட்டுருக்கேன் தெரியுமா? அங்கே போயிருக்கிறேன், அங்கே செஞ்சுருக்கிறேன், இங்கே செஞ்சுருக்கேன், இன்னைக்கு வேறு என்ன தான் செய்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு வாங்க தெரியுமா? அந்த மாதிரி கர்த்தர் கேட்குறார். உங்களுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துட்டேன், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டேன், இனி நான் என்ன செய்கிறது? அப்போது கிருபை பிடுங்கப்படும். வேலி 5வது வசனம், இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடப்படும். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமல் களை கொத்தி எடுக்கப்படாமல் போவதினால் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். கிருபை தான் மிஸ்யூஸ் சான்ஸ் எல்லாம் நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாதுகாப்பு போயிடும். அப்புறம் கொத்தி எடுக்கப்பட மாட்டாங்க. கனி கொடுப்பதற்குரிய முயற்சிகள் கைவிடப்படும். ஆடுதலை வேலி எடுத்துட்டா ஆடு மாடு எல்லாம் வரும். முச்செடி நெரிஞ்சிலும் பூ முளைக்கும். மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யூதா. ஆமென். நீங்களாம் தான் அந்த திராட்சை தோட்டம். இது கர்த்தர் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஓமையை சொன்னார். லூக்கா 13:6-9 என்னன்னா, அப்பொழுது அவர் ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். திராட்சை தோட்டத்துல என்ன நட்டிட்டு இருந்தான்? அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது, எதுல? அத்தி மரத்தில். திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தானா? எதுல கனி தேடுறாரு? அத்தி மரத்துல கனியை தேடுறாரு. வந்து கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அதாவது திராட்சை தோட்டம் இருக்கும், அதில் ஒன்று ஒரு அத்தி மரம் ஓரமாக இருக்கும். அது நிழலுக்காகட்டும், வாட்ச்மேனுக்கு அதாவது இருக்கட்டும். ஆனால் இப்போ கணக்கு கேட்குறது திராட்சை தோட்டத்துக்கு கேட்கல, ஒன்று ஓரமாக இருக்கு, அதில் என்ன இப்போ ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு. புதிய ஏற்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் திராட்சை தோட்டத்தில் நான் இது போட்டேனே அது போட்டேனே அதுக்கு பலன் இல்லையே.
கனி தந்தேன், அதில் கனியை தேடின போது ஒன்றும் அப்போது அவர் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமா சர்ச்சுக்கு வரியே, 3 வருஷமா உட்கார்ந்த இடத்துல உட்காரியே, தேய்க்கிறியே சீட்டை, உன்னிடத்துல நான் கனியை தேடுகிறேன், ஒரு ஆத்மாவை கொண்டு வருவேன்னு தேடினா, உனக்கு கிருபையை கொடுத்துருக்கிறேன், உனக்கு இதை இவ்வளோ சான்ஸை கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வருஷம் நம்ம இருக்கிறோம். என்னம்மா, இந்த வருஷமும் இருக்கட்டும். நமக்காக பரிந்து பேசுகிற புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற தோட்டக்காரர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் சுற்றிலும் இன்னும் கூட சான்ஸ் கொடுக்குறேன், கொத்தி எரு போடு, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஆனால் கவனிங்க, வெட்டி போடவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவரே என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்குது. பட் கூடுதலாக வாய்ப்புகளை, கிருபை, அந்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்கள், நீடிய பொறுமையாக, தயவாக, அவர் சாந்தமாக இருக்கிறார, அதை தான் கிருபைன்னு சொல்கிறேன். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாது, அவிழ்த்து போடக்கூடாது. அதை பயன்படுத்தி தேவ ராஜ்யத்துக்காக, தேவ நாம மகிமைக்காக நம்ம செயல்படணும். அப்படி செயல்படாமல் போயிட்டோம்னா, அசட்டை பண்ணி காலின் கீழ் மிதித்தோம்னா, கொடிதான ஆக்கினைக்கு வேறு வழியே கிடையாது. அதனால் இப்போவே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே என் மேலே எவ்வளோ கிருபையாக இருந்தீர் அப்படின்னு உணர்ந்தவர்களாக, அந்த கிருபைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படியே நம்ம வாழ்ந்து கிருபைக்கு கீழ்ப்படிந்து நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீதியான காரியத்தை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நம்ம எல்லாருமா எழுந்து நிற்போம். ஆண்டவரே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. தேவன் எவ்விதமாய் நியாயந்திருக்கிறார் என்று 2 காரியங்களை பார்த்தோம். உங்களுடைய நியாயத்தீர்ப்பு நிச்சயம் இருக்குது, பட்சபாதம் இல்லாதது, அதற்கு நிச்சயம் பலனும் உண்டு, பலன் அளிக்கிறவராய் நீர் வருகிறீர். ஆகவே சத்தியத்தின் அடிப்படையில் நீ நியாயந்திருக்கிறீர் என்கிற அறிகிறோம். இந்த சத்திய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்களை நாங்கள் அறிந்து, ஆண்டவரே, அந்த சத்தியத்தின்படியே சத்தியத்தை அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் வேறொரு பலி இல்லையே என்று நாங்கள் பார்க்குறோமே. கர்த்தாவே, நாங்கள் இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்கள் மேல் எத்தனை தரம் இன்னும் கூட கிருபையாக இருக்கிறேன், நீடிய சாந்தத்தை தருகிறேன், பொறுமையாக இருக்கிறேன், நாங்கள் குணப்படும்படிக்கு ஏவுகிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் உடைய கிருபையை அசட்டை செய்யாதபடிக்கு, உடைய கிருபையின் ஆவியை நிந்திக்காதபடிக்கு, அவிழ்த்து போடாதபடிக்கு, அவமதிக்காதபடிக்கு, ஆண்டவரே, இந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்துருங்கப்பா. எவ்வளோ நேரங்களில் வாய்ப்புகளை கூட்டி கூட்டி தந்துக்கிட்டே இருக்கிறீங்க கர்த்தாவே. இதெல்லாம் நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் கிருபையின்படி நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக, இந்த கிருபையின் சத்தியத்திற்கு நாங்கள் உடனே கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத சத்தியங்களை கற்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.